இந்தியாவிலே இப்போ cheapest AMOLED panel அப்படின்னு சொன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். கம்மி விலையில AMOLED டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லும்போது இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் AMOLED டிஸ்ப்ளே அதுவும் கம்மி விலையில் கிடைக்குதுன்னு நம்ம வாங்க முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. மற்ற ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். எஸ்பெஷலி பேட்டரி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, கேமரா இந்த விலைக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு எல்லா விஷயமும் பார்த்துட்டு தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். Infinix உடைய Note 11 உடைய குவிக் அன்பாக்சிங் அண்ட் கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு வேளை கம்மி விலையில் AMOLED டிஸ்ப்ளே வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை தவிர கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஸோ Infinix Note 11 உடைய ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி குவிக்காக பாக்ஸ்குள்ளே என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே AMOLED அப்படிங்கிறது தான் பெருசாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க Note 11க்கு அப்புறம். அதுக்கப்புறம் Helio G88 சிப்செட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், மேட் இன் இந்தியா, ப்ரைஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஸ்டிக்கர் ப்ளேஸ் பண்ணி வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஓரம் வச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சார்ஜர் இருக்குது. இது 33 வாட் பிளாக் சார்ஜர் பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. அப்புறம் டைப் சி கேபிள் இருக்குது. சிம் இஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. அகைன் பேப்பர் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் கார்டு, அதுக்கப்புறம் ஃபேக் டாலர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கூடவே வந்து பிளாஸ்டிக் கேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நவ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி கேஸும் வந்து பாக்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ். இதை ஓரம் வச்சுட்டு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். Infinix Note 11 நான் ஆர்டர் பண்ணது கிளேசியர் கிரீன் கலர். இன்னொரு கலரும் அவைலபிளாக இருக்குது, கிராஃபைட் பிளாக். ரெண்டுமே நல்ல கலர்ஸ் தான். ஸோ இந்த கிளேசியர் கிரீனில் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி தெரியுது, ஷைன் ஆகுது. பட் தொட்டு பார்த்தா மேட் ஃபினிஷ். அகைன் இது பிளாஸ்டிக் பேக் பேனல் தான். மேட் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸே இது கேட்ச் பண்ணலை. அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்டல் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அதே ஃப்ரண்ட் பேனல் பெசல்ஸ் எல்லாம் தின்னாக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஓல்ட் ஸ்டைல் வாட்டர் ட்ராப் நாச்சோட இது வருது. ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இது 12,000 ரூபாய் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது, கலர்ஃபுல்லாக. அதே சமயத்தில் இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட வெயிட் வந்து 187 கிராம்ஸ் தான். ஸோ வந்து கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பொதுவாக வந்து இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெஃப்டியாக இருந்த மாதிரி இருக்கும். பட் இந்த டிவைஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஹெஃப்டியாக இல்லை. ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுவுமே கம்ஃபர்டபுளாக ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது. பவர் பட்டன் அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நான் அன்லாக் பண்ணி பார்த்தா ரொம்பவே குவிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் இது ஃப்ரேம் கூடவே உங்களுக்கு மர்ஜ் ஆகி இருக்கிறதுனால வந்து ஒரு நாள் ஆகும் உங்களுக்கு இதை கரெக்டாக வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக எங்கேன்னு சென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே குவிக்காக அக்யூரேட்டாக இது அன்லாக் ஆகிடுது. அதே கீழே 3.5mm ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட வருது. ஸோ 2 சிம் அண்ட் நீங்கள் SD கார்டு போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 2 TB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மேலே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இங்கே மிஸ்ஸிங். ஸோ வந்து இது சிங்கிள் மைக்ரோஃபோனோட தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அமைதியாக நீங்கள் வீட்டில் இருந்தோ இல்லைனா சத்தம் இல்லாத இடத்துல நீங்கள் பேசும்போது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே நீங்கள் டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை சத்தம் இருக்குது அப்படிங்கும்போது பேசுகிறது சரியாக கேட்காது. ஸோ அப்பப்போ என்ன என்ன அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரிப்பீட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் இவங்க கொடுத்துருக்கலாம் 12,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த விஷயம் இதில் மிஸ்ஸிங். இதோட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் கிடையாது. இதோட சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் வந்து 0.769 வாட் பர் கேஜி, பாடி வந்து 0.349 வாட் பர் கேஜி. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் கீழே தான் இருக்குது இதோட சார் வேல்யூ. அதே டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்த்தா AMOLED டிஸ்பிளேல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.7 inches ஃபுல் HD ப்ளஸோட கொடுத்துருக்காங்க. அதே ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் 60 ஹர்ட்ஸோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இன்ஃபினிக்ஸ் உடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்மூத்னஸ் நல்லா தான் இருக்கும். அதனால 60 ஹர்ட்ஸ் அப்படின்னாலும் ஸ்மூத்னஸ் நல்லா தான் இருக்குது. AMOLED பேனல் 12,000 அப்படின்னாலும் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது.
கலர்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. டீப் பிளாக்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. கலர் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாமே நல்லாயிருக்கு. வியூவிங் ஆங்கிள் கூட நல்லாயிருக்கு. நீங்கள் டே லைட்டில் யூஸ் பண்ணும்போது இது 750 nits பிரைட்னஸ் அப்படிங்கிறதுனால வந்து தாராளமாக டே லைட்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரைட்னஸ் நல்லாயிருக்கு, கலர்ஸும் நல்லாயிருக்கு. நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, கேம்ஸ் விளையாடுறீங்கனாலும் சரி. பட் இதில் ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம நாட் சொல்லலாம், ஓல்ட் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. பட் அது கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. பட் இது வந்து உங்களுக்கு வைட் ஒன் L3 சர்டிஃபிகேஷனோட வருது. ஸோ AMOLED பேனல் வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஸோ L3 அப்படிங்கிறதுனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாம் ஃபுல் ஹெச்டியில் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இது L3 சர்டிஃபிகேஷன் தான் சப்போர்ட் பண்ணணும். அதே ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட வந்து கஸ்டமைசேஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். டிடிஎஸ் ப்ரொஃபைலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வீடியோ இல்லைனா மியூசிக் கேட்குறீங்க, எதுக்கு உங்களுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீடியா கன்செப்ஷன் பாட்டு கேட்குறீங்க, வீடியோ கேம் விளையாடும் போது வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G88 கொடுத்துருக்காங்க. 12 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். அதே ANTUTU ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 lakhs கிட்ட, அதாவது 1,99,000 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு G85 எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதுவும் பெர்ஃபார்ம் பண்ணும். இமேஜிங், அதாவது கேமரா, இமேஜ் ப்ராசஸிங் எல்லாமே வந்து G85 விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் கேம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் BGMI அண்ட் ஃப்ரீ ஃபயர் விளையாடி பார்த்தேன். லோ கிராஃபிக்ஸ், லோ செட்டிங்ஸில் விளையாடும் போது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாகவே இருக்குது கேம் பிளே, எந்த இஷ்யூஸுமே இல்லை. பட் நீங்கள் ஹை செட்டிங்ஸ் அப்படின்லாம் விளையாடும் போது அப்பப்போ நீங்கள் லேக் பார்ப்பீங்க. இது கேமிங் சென்ட்ரிக் சிப்செட் கிடையாது, இருந்தாலுமே இதெல்லாம் கேம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுது. அகைன் இதோட ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா eMMC 5.1 கொடுத்துருக்காங்க. ஸ்டில் ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக இருக்குது. எத்தனை ஆப்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, பேக் எண்டில் ஆப் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம்லலாம் எந்த லேகுமே இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் இதில் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சாஃப்ட்வேர் தான். இது Android 11 XOS 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாஃப்ட்வேர் எப்போவுமே இன்ஃபினிக்ஸ் எப்படி கிளம்ஸியாக நிறைய ப்ளோட்வேர்ஸோடு கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தேவையில்லாத ஆட்ஸ், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லாத ஆப்ஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஃபினிக்ஸ் கண்டிப்பாக அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மற்ற பிராண்ட்ஸோடலாம் கம்பேர் பண்ணும்போது எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸோடு தான் கொடுத்துருக்காங்க. பட் அகெயின் இது சப்ஜெக்டிவ் தான். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா இது ஓகே தான், நீங்கள் யூஸ் பண்ணலாம். கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் சாம்சங்குடைய சென்சாரோட லான்ச் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் சென்சார் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் QVGS லென்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைமரி சென்சாரில் டே லைட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில் நல்லா தான் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான், இன்ஃபினிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே எப்படி என்ஹான்ஸ் பண்ணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டினாலுமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அண்ட் கலர்ஸ் டே லைட்டில் பெட்டராக இருக்குது. அதே நீங்கள் லோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்குது. பட் லோ லைட்டில் வந்து டீட்டெயிலிங் ரொம்பவே புவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல், டே லைட்டாக இருக்கட்டும் இல்லை நார்மல் லைட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலிங் டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் ஹெச் டிடெக்ஷன் வந்து ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. ஸோ கலர் என்ஹான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் எடுக்கக்கூடிய பிக்சர்ஸ் பிடிக்கும். அதே வீடியோ ரெக்கார்டிங் ரியர் கேமரா 1440 பிக்சலில் 30 fps ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஸ்டெபிலைசேஷன் கம்மியாக இருக்கும். 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவில் 1080 30 fpsல ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டெபிலைசேஷன் டீசெண்டாக தான் இருக்குது, டீட்டெயில்ஸும் நல்லா தான் இருக்குது. காற்று ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ வாய்ஸ் எவ்வளோ தூரம் கேட்ச் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இந்த செக்மெண்ட்டில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. 5000 mAhல தாராளமாக நீங்கள் நார்மல் யூஸராக இருந்தால் 1.5 நாள் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் கேம்ஸ்லாம் விளையாட மாட்டிங்கன்னா 1.5 நாளுக்கு மேலேயே யூஸ் பண்ணலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் குவிக்காக இருக்குது. ஸோ பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ Infinix Note 11 cheapest AMOLED பேனல். இந்த டேக்லைன் கீழே AMOLED பேனலுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, கேலிப்ரேஷன் எல்லாமே ரொம்பவே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்பவே நல்லாயிருக்கு. பேட்ரி ஆப்டிமைசேஷனில் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அகைன் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், கேமிங்காக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுது. அகைன் கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சென்சாரில் டே லைட்டில் டீட்டெயிலிங் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இதில்
ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துட்டு வைட் ஒன் L1 கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் இது L3 சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால வந்து ஸ்டில் நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அகெயின் வந்து கால் குவாலிட்டி. எஸ், நீங்கள் வந்து இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மியூசிக் கேட்குறீங்க, 3.5 mm ஆடியோ ஜாக்கும் இருக்குது. ஸோ சரௌண்ட் சவுண்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் கால் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாததுனால வந்து உங்களுக்கு வந்து கால் குவாலிட்டி அந்த அளவுக்கு வந்து கிளியராக இல்லை. ஸோ அந்த விஷயமும் நீங்கள் நோட் பண்ணணும். அகைன் யூசர் இன்டர்ஃபேஸ் இது கம்ப்ளீட்டாக சப்ஜெக்டிவ் தான். எக்கச்சக்கமான ப்ளூடூத் இருக்குது, அன்இன்ஸ்டாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்களும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்குறீங்கன்னா. இதே விலைக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது மோட்டோவுடைய G31 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் AMOLED பேனல் தான், ஸ்டாக் யூஐயோட வருது. பட் இதை விட ஒரு 1000 ரூபாய் அதிகம். ஸோ உங்களால் ஒரு 1000 ரூபாய் அதிகமாக அஃபோர்ட் பண்ண முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு க்ளீனாக வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் மோட்டோவுடைய G31 ஆஃப் பண்ணலாம். Infinix Note 11,999 AMOLED பேனல், பெஸ்ட் பேட்டரி, இந்த ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.